சுழன்று மேற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறோம் தக்காளி செடி இருக்குது தானே. தக்காளி செடியை என்னென்று பராமரிக்கிறது, அதாவது தக்காளி செடியை நட்டுறது, வளர்க்குறது, அதுக்கு தண்ணி ஊற்றுறது எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. தக்காளி செடியை என்னென்று பராமரிக்கிறதுங்க. ரைட், இதில் பார்க்கலாம். இந்த இருக்குது, இது நாங்கள் இப்போ நட்டுறதுக்கு இந்த பேக்கில் தான் போட்டு வச்சோனாங்க. இதில் இருந்தால் எடுத்து நட்டுனாங்க. இந்த இலைகள் கருகி மஞ்சள் அடித்து கருகி இருக்குது. சரியா, இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், ஒரு ஈ ஒன்று இருக்குது. அந்த ஈ இதில் குத்தி ரத்தத்தை உறிஞ்சும். அதாவது இந்த கண்டட ரத்தம்ங்கிற அதில் சாறுதானே, அதை உறிஞ்சுற நேரம் அந்த ஈயிலிருந்து ஒரு ஃபங்கஸும் ஒரு வகையான வைரஸும், ஒரு வகையில் நிறைய வகையான ஃபங்கஸும் வைரஸும் இதில் இந்த செடியை தாக்கும். சரியா, தாக்குனா அந்த இலை அப்படியே பழுத்துட்டு போய் பிறகு அந்த இலை அப்படியே இந்த இலை இப்படி பழுத்து விழுந்துட்டேன்டா சரி, இல்லாட்டிக்கு அதில் இருந்து செடியிலையும் தாக்கி மற்ற இலைகளுக்கும் அந்த வைரஸ் பிரச்சனை இந்த தக்காளி செடியையே பழுதாக்கும். அதே நேரம் இதில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. இதில் உங்களுக்கு தெரியும், இலையில் ரோட்டு போட்ட மாதிரி இருக்குது. ஓடி 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 பாதை வச்சு, இது இலைக்கு உள்ளால் ஒரு பூச்சி உண்டு, ஒரு புழு உண்டு. உள்ளால் ஓடி ஓடி அரிச்சு சாப்பிட்றதுனால இப்படி வந்தாலும் இந்த இலை கருகி போகும். ரைட், இப்போ என்னென்னா இதில் அந்த புழு கடைசியாக அது ஒரு சின்ன பூச்சியாக வெளியே பறந்துடும். அது பறந்துட்டு இப்போ இதில் சரி. இப்போ இப்படியான பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த இருக்குது தக்காளி. சரியா, இந்த தக்காளியில் இது நான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக செய்து பார்க்குற விஷயம் இல்லை. இந்த தக்காளியில் உண்மையாகவே தக்காளி வளர்க்குறது என்ன செய்யணும்னு சொன்னால், கீழே உள்ள இலைகளை வெட்டி விடணும். சரியா, வெட்டி விடணுங்கிறத விட இந்த இலையை நீங்கள் இப்படி பிடிச்சி இந்த இலையை இப்படி இழுக்கலாம். இந்த இதில் கீழே நார் உறிஞ்சிட்டு வருது இல்லை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை தக்காளிக்கு. சரியா, ரைட். இப்படி இந்த கீழே உள்ள இலைகளை இப்படி எடுத்துடணும். சரியா, இந்த இலைகளை ரிமூவ் பண்ணிடணும் இந்த இடத்த விட்டு. ஏனெண்டா இதில் ஒரு காரணம், மழை பெய்கிற நேரம் இல்லாட்டி நீங்கள் தண்ணி ஊற்றுற நேரம் தண்ணி இதில் பட்டு மண்ணில் இருந்து அந்த மண் துணிக்கைகள் தெரித்து அந்த இலையில் படும். இலையில் படுற நேரம் மண்ணில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் அந்த இலையில் வளர்ந்து இந்த செடியையே அப்படியே கருகி போக வைக்கும். ஒரு விஷயம். மற்றது இப்போ சொன்ன மாதிரி இந்த அப்படியான பிரச்சனைகள் முதல் இந்த இலைகளில் தான் முதல் தாக்கி இருக்கும். இந்த கண்டு சின்னனா வரைக்குள்ள அந்த ஈர தாக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அப்போ இந்த இலைகளில் தான் தாக்கி இருக்கும். இப்போ கீழே இருக்கக்கூடிய இலைகளில் தாக்கி இருக்கும். அப்போ அதில் இருக்கக்கூடிய வைரஸ் ஃபங்கஸ் எல்லாம் நீங்கள் இந்த இலையை ரிமூவ் பண்ணுறதோட அதிலேருந்து போயிடும். ஆனால் ரிமூவ் பண்ணுற இந்த இலையை என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் கொம்போஸ்ட் செய்கிறாங்கன்னு சொன்னால் கொம்போஸ்ட்டுக்குள்ளே போடுங்க. அதாவது கூட்டர் தயாரிக்கிறேன் அந்த இடத்துக்குள்ளே போட்டு இதை அழிச்சிடுங்க. இல்லாட்டி நெருப்பில் போட்டு எரியுங்க. அல்லது இதில் உள்ளது இப்போ கொம்போஸ்ட்டில் போட்டாலும் இதில் உள்ள ஃபங்கஸ் எல்லாம் திருப்பி அதில் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வராது. இது நெருப்பில் போட்டு இருக்கீங்கனாலும் இந்த ஃபங்கஸ் எல்லாம் இல்லாமல் போயிடும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை கொத்தி இருக்கிறேன். சரியா, கொத்தி மண் கட்டியாக கொத்தி வச்சுருக்கேன். விவசாயிகளுக்கு தெரியும், தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன். ரைட், இதை கொத்தி கட்டியாக்கி வச்சுருக்கேன். இந்த நிலத்தை கொத்துறதுக்கு முக்கியமான காரணம் என்ன காரணம்னு சொன்னால், தாவரங்களுக்கு தேவை முதலாவது தண்ணி தேவை. சரியா, இன்னொன்று சூரிய ஒளி தேவை, இன்னொன்று நிலத்தில் இருக்கக்கூடிய கனிவுப்புகள் தேவை, இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு தேவை, ஆக்சிஜனும் தேவை. இவ்வளவு விஷயமும் கிடைக்கணும். அதாவது கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், சூரிய ஒளி எல்லாம் மேலால் கிடைச்சிடும். ரைட், கீழே வேலை கிடைக்க வேண்டியது தண்ணியும் கனிவுப்புகளும். சரியா, இந்த தண்ணியும் கனிவுப்புகளும் கிடைக்க அது வேறாலையும் கொஞ்சம் சுவாசிக்கும், ஆக்சிஜனை எடுக்கிற வேலை வேறாலையும் செய்யும். சரியா, இப்போ வேருக்கு காற்றோட்டம்ங்கிற ஒரு விஷயம் தேவை. இப்போ நீங்கள் இப்படி கொத்தி இருக்கீங்க, இப்படி பெரிய பெரிய துகள்களாக கொத்தி கிடக்கக்குள்ள இந்த ஒவ்வொரு இடைவெளி இது கிடக்கக்குள்ள இதில் நிறைய இடைவெளிகள் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி ரெண்டு கட்டி கிடக்கண்டா அதுக்கு இடையில இடைவெளி இருக்குது தானே. அதே மாதிரி இந்த நிலத்துக்களையும் கட்டியாக தானே கிடக்க போகுது, அதில் இடைவெளி இருக்கும். அப்போ அந்த இடைவெளியில் காற்று இருக்கும். சரியா, காற்று இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றினா தண்ணி அந்த இடைவெளியை நிரப்பி அந்த தண்ணி ஊற்றினோன்னு திரும்பவும் அந்த இடைவெளி காற்று இடைவெளியாக இருக்கும். ரைட், காற்று இடைவெளியாகவும் இருக்கும், அதே நேரம் ஈரப்பதனாகவும் இருக்கும். ஏனென்றால் இது மேலால் இருக்கிறத விட உள்ளுக்கு இருக்கிற இடைவெளிகள் ஈரப்பதனோட கூடிய காற்றிடவெளிகள் இருக்கும். சரியா, ரைட். அப்போ என்ன செய்யுமெண்டா, இந்த வேர்களுக்கு இலகுவாக சுவாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் நீங்கள் தண்ணியை ஊற்றுற நேரம் இதே மாதிரி தரை இருந்ததுண்டா, இந்த தரையை பார்த்தீங்க, இதில் இதே மாதிரி தரை இருந்ததுண்டா நீங்கள் இதில் தண்ணி ஊற்றுனா இந்த தண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வளைஞ்சு ஓடுமே ஒழிய உள்ளே போகல. இதில் தண்ணி ஊற்றுனீங்கண்டா அந்த தண்ணி அவ்வளவுமே கிட்டத்தட்ட இந்தளவு இடத்துல தண்ணி ஊற்றுனீங்கண்டா ஒரு 2 லிட்டர் தண்ணியும் இந்தளவு இடமே பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய அளவு இருக்கும். அப்போ தாவரத்துக்கு தேவையான தண்ணி இங்கேருந்து கிடைக்கும். சரியா, இன்னொன்று
இந்த நிலம் காஞ்சிருக்கிறதுனால இதில் உருவாகக்கூடிய ஃபங்கஸு தாக்கம் ஃபங்கஸுகள் உருவாகிறதுங்கிறது மிகவும் குறைவாக இருக்கும். சரியா? அப்போ என்ன செய்யணும்டா, இந்த செடிகளுக்கு நீங்கள் பசலை போடுறீங்களோ கூட்டரு போடுறீங்களோ அதுகளை செய்கிறீங்க வளமாக்கிகள் சேர்க்குறீங்களோ இல்லையோ, இந்த இடத்த நீங்கள் கொத்தி விடுங்க, சுற்றி வர கொத்தி விடுங்க. நான் கொத்தி இருக்கிறத பாருங்க, இந்த கண்டுலேருந்து இவ்வளவு தூரத்துலேயே கொத்தி இருக்கேன். இதில் வேரெல்லாம் வந்திருக்கு. கொஞ்சம் கிட்ட இந்த தக்காளி செடியில் வேர் இருக்குது. இதில் சரியா வேர் இருக்குது. நீங்கள் கொத்துற இந்த இதுலேயும் வேர் இருக்குது. நீங்கள் கொத்தும்போது இந்த வேர் அறுபடுறதை பற்றி யோசிக்காங்க. கண்டுக்கு பக்கத்தால் கொத்தி வேர் எல்லாத்தையும் எடுத்து விடக்கூடாது. இந்த அளவில் இந்த கணக்கில் விட்டு கொத்துனீங்கன்னு சொன்னால் இதுலேயே கண்டுட வேர் இருக்கக்கூடிய இடங்கள் எப்போ வேர் வருதோ அந்த வேரெல்லாம் தாராளமாக சுவாசித்து நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ரைட். இப்போ இதில் மண்ணில் எப்பயுமே பூசணைகள் இருக்கும். சரியா? நாம் கெமிக்கல்ஸை தேவையில்லாத கெமிக்கல்ஸை போட்டு அதில் இருக்கக்கூடிய உயிர்களை அழித்து அப்படி செய்யாமல், இது இயற்கை விவசாயம். நான் செய்கிறது இயற்கை விவசாயம், கெமிக்கல்ஸ் பாவிக்கிறது இல்லை. அதனால தான் இதை பற்றி கதைக்கிறேன். ரைட். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குமெண்டா, இங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களே மண்ணில் இருக்கக்கூடிய கூறுகளை சிதைவடைய செய்து அதை போஷணையாக இந்த தாவரங்களுக்கு உரிய சத்துக்கள் போஷணைகளாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? நான் இந்த தோட்டத்துக்கு முதல் ஒரு 2-3 மாதத்துக்கு நான் இதை செய்து பார்க்க போகிறேன். தனியாக கொத்துறது மட்டும்தான் செய்ய போகிறேன். இதுக்கு எந்த வகையான வளமூட்டிகளோ எருவோ கூட்டருவோ ஒன்றும் போட மாட்டேன். சரியா? ரைட். இதை தான் செய்து பார்க்க போகிறேன். அப்போ இந்த கொத்தி வர்றதுற அனுகூலங்களை பற்றி உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கிறேன். சரியா? ரைட். இப்போ இதில் தக்காளி வச்சுருக்கிறேன். ஒரு லைன் 2 லைன் ரெண்டும் சேர்த்து ஒரு 30 கண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் வச்சுருக்கு. மிளகா கண்டு ஒரு 64 கண்டு இருக்குது. சரியா? ரைட். இதே நான் சொல்கிறேன்னு சொன்னால் திருப்பி இது சம்மந்தமான வீடியோக்கள் போடுவோம். நீங்கள் நீங்கள் இதில் என்ன மாதிரி பலன் வந்திருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அதனால் அதுக்காக நான் தொடர்ந்து போடுவேன். எங்கள் சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, மூலிகைகள் சம்மந்தமான வீடியோவும் இருக்குது. இருக்கிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பார்க்க டைம் இருந்தால் பாருங்கள், பிரயோசனமாக இருக்கும். பிரயோசனமாக இருக்குதா பிரயோசனமாக இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வளர்ச்சிக்கு நீங்களும் உதவி செய்வீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.